அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு டிஸ்கஷன், அதுவும் இல்லாமல் ஒரு மோட்டிவேஷன் ரெண்டுமே வந்து எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் எழுதி இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வராமல் சில பேர் வந்து இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெக்ஸ் ஆக தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. அது மட்டும் இல்லாமல் குரூப் 2 படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாள் படித்த படிப்பு என்றைக்குமே வந்து உங்களை கைவிடாதுங்கிறத முழுசாக நம்புங்க. அந்த படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாம்லயாவது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உதவும். நீங்கள் தொடர்ந்து வந்து உங்கள் வேலையை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த படிப்பையும் வந்து கண்டினியூ பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸை மட்டும் நம்பி இது பண்ணாதீங்க. அதாவது நான் கொஸ்டினுக்காக சொல்லலை, எந்த ஒரு அரசையும் சார்ந்து நான் பேசலை, எந்த ஒரு அரசையும் வந்து பிளேம் பண்ணுறதுக்காக நான் பேசலை. ஏன்னா அதை பேசி வேஸ்ட்டுங்கிறது நமக்கே தெரியும். அதை வந்து பேசி பேசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறனால அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நான் வந்து பேச போகிறதில்ல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுக்காக நான் வேலை பார்த்துக்கிட்டே படிங்க அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறனோ இல்ல ஃபுல் டைம் ஜாப் ஒன்றும் பார்த்துக்கிட்டே நம்ம வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்டுக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரே விஷயத்த நம்பி நம்பி ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மெயின் காரணம் பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, அப்ளை பண்றவங்க எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி எப்பவும் போல கம்மியா தான் இருக்க போகுது. ஸோ லட்சக்கணக்கில் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு ஆயிரக்கணக்கில் வந்து வேகன்சி வந்து ஃபில் பண்றதுங்கிறது நமக்கு வந்து எல்லாருக்குமே முழுசா வந்து வேலை கிடைக்காது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கண் கூட தெரிகிறது உண்மைதான். நம்மளுடைய லக்கும் பாதி அதுல முக்கியமா நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காட்டும் சரி லக்கு கண்டிப்பா வந்து இருக்கணும். இப்ப இந்த குரூப் 4 எக்ஸாம்லேயே வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு நல்லா வந்து விட இப்ப நல்லா படிச்சுட்டு போனவங்களுக்கு இந்த கொஸ்டின்லாம் ஏன் கேட்டாங்க, நமக்கு வந்து ஏன் அப்படி இருக்குன்னா மைண்ட் அப்செட்லேயே வந்து பாத்தீங்கன்னா சில பேர் விட்டுருப்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பிளாங்கா வந்து போயிருப்பாங்க. ஆனா ஒரு ரூட்ல ஏதோ ஒண்ணு வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு அதுல மார்க் ஸ்கோர் பண்றவங்களும் இருப்பாங்க இதுல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம கையில இல்லை அப்படிங்கிற மாதிரி தான், அதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன். நீங்க வந்து குரூப் 4 எக்ஸாம் மட்டும் பேசுறீங்க, அதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இருக்கு. கவர்மெண்ட் எக்ஸாம்ல டிஆர்பி எக்ஸாம் வந்து எழுதினவங்க, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இன்னும் வேலை கிடைக்காம இருக்கவங்க, டீச்சரா இருந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு பீரியட்ல வந்து அதுல எங்க மாமியாரும் ஒருத்தங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் டீச்சரா இருந்தாங்க. அப்புறம் கிராஸ் மேஜரா நீங்க வந்து படிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா நைட்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வேலை எல்லாமே ஒரு 650 இருபது டீச்சருக்குலாம் வந்து வேலை வந்து போயிடுச்சு. அவங்களுக்கு வந்து இன்னமும் வந்து வேலை கிடைக்கல. எங்க மாமியாருக்கு ரிட்டையர்மெண்ட் வயசே வந்து ஆயிடுச்சு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையும் வந்து கிடைக்கவே இல்லை. சர்வீஸ் எல்லாமே போயிடுச்சு, ஏஜும் வந்து போயிடுச்சு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம டைப்ரைட்டிங் எக்ஸாம் இப்போ நம்ம டைப்பிஸ்ட்னு சொல்லி குரூப் 4ல வந்து அப்ளை பண்றோம் பாத்தீங்களா? இந்த குரூப் 4 வந்து டைப்பிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப்ரைட்டிங் எக்ஸாமை வந்து டைப்ரைட்டிங் மிஷின் மூலமா நம்ம வந்து அடிக்க வேணாம், கம்ப்யூட்டரைஸ்டா கொண்டு வரலாம்னு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எப்ப அமலுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. நீங்க எல்லாமே மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா அரசுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க எந்த மாற்றம் வேணா கொண்டு வாங்க, நாங்க வந்து எல்லாத்தையும் கடந்து தான் வந்துகிட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும். நீட் வந்து போராடினாங்க, நீட்ல வந்து நிறைய பேர் வந்து சூசைட்லாம் அட்டம் பண்ணி நிறைய மாணவர்கள் வந்து இறந்து போனாங்க, சில மாணவர்கள்லாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுலயுமே வந்து தமிழ்நாட்டு மாணவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் வந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எது நீங்க கொடுத்தாலுமே தாங்கிக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு திரும்ப திரும்ப வந்து நம்ம மேலே எழுந்துக்கிட்டு வரதான் போறோம். வித மாதிரி வந்து மண்ணை முட்டி முட்டி நம்ம முளைச்சுதான் வரப்போறோம். அதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப டைப்ரைட்டிங் எக்ஸாம் என்ன சொல்றாங்கன்னா பேப்பர் வேஸ்ட் ஆகுது, அதனால திருத்துறவங்களுக்கு வந்து காசு கொடுக்க வேண்டியதா இருக்கு, இதனால வந்து வேஸ்ட் ஆகுது, அதனால வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்றீங்கல்ல, ரொம்ப ரொம்ப கரெக்டான நியாயமான விஷயம். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணா கரண்ட் பில்லு தான் அதிகமா வரும், கரண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஆகும். அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொண்டு வர்றது கம்ப்யூட்டரைஸ்டா கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு வர போறீங்க. சரி, ஓகே. இப்ப இத்தனை வருஷமா இந்த தொழில இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த அதாவது வந்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன அவங்களுக்கு பதில் சொல்ல போறீங்க, மாற்று வழி என்ன சொல்ல போறீங்க? இப்ப ஒரு வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்னு ஒரு ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம், ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த வேலை வந்து வேணாம், இதுக்கு பதிலாக இப்ப வந்து விவசாயம் வந்து நீங்க வந்து நாத்து நடாம கையில நடாம நீங்க வந்து டிராக்டரை நான் வந்து கொண்டு வரேன், அது மூலமா ஒரு மிஷின் இருக்கு அதை நான் கொண்டு வரேன்னு சொன்னீங்க, அந்த மிஷினை வந்து இயக்கிறதுக்கு ஒரு ஆள் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அந்த நடுறதுக்கு வந்து ஒரு 10 பேர், அந்த 10 பேர் கூலியை வந்து இந்த ஒரு மிஷினை நம்ம வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க கணக்கு பண்ணி கொண்டு வந்தீங்கல்ல. எல்லாமே எல்லா மிஷினுமே உடனே கொண்டு வரீங்க. அப்படி கொண்டு வரும்போது அந்த 10 பேருக்கான அந்த வேலை வாய்ப்பை யார் வந்து தருவா? 10 பேர்ல ஒருத்தருக்காக அந்த மிஷின் வந்து இயக்கறது கொடுத்துறீங்க, மீதி 9 பேருக்கான வேலை வாய்ப்பு போயிடும் இல்லையா? அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இதுதான் வந்து என்னோட கேள்வி. அதே மாதிரிதான் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கம்ப்யூட்டரைஸ்டா கொண்டு வரீங்க, வசதி இருக்கவங்க கம்ப்யூட்டர் வாங்கி அது மூலமா வந்து பண்ண பண்ண போறாங்க. இல்ல இந்த டைப்ரைட்டிங் மிஷின் மட்டும் தான் நம்பி நான் என் குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு, டைப்ரைட்டிங் வந்து நான் வச்சுதான் நான் பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க?
அவங்களுக்கு நீங்க என்ன மாற்று வழி செய்ய போறீங்க? அப்ப வந்து பாத்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே போறவங்க, அதாவது பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி எண்ணிக்கை வந்து அதிகமா தான் போகுமே தவிர எப்படி வந்து ஒரு நாடு வந்து வளர்ந்த நாடா வந்து உருவாகுங்கிறதுல எனக்கு இந்த சந்தேகம் இருக்கு. இந்த சந்தேகம் கரெக்ட் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் தெளிவான ஆளுங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து தெளிவா இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து தெளிவான கமெண்டா போடுங்க. ஏதாவது ஒண்ணு பேசணுங்கிறதுக்காக கமெண்ட்ல வந்து நீ வந்து கருத்து சொல்றிய. ஏன்னா இந்த மாதிரி நான் வந்து என்னோட குரூப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்து போட்டதுக்கு அப்புறம் ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, அவங்க வந்து போஸ்டிங்ல இருக்காங்க, நான் வந்து போட்டதும் கருத்து சொல்றது ஈஸி, அது வந்து வாங்குற வந்து படிச்சவங்களுக்கு தான் அந்த கஷ்டம். நானும் தான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், எனக்கும் அந்த கஷ்டம் தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலையே. நான் வந்து பாத்தீங்கன்னா இதை மட்டும் முழுசா நம்பாம இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியா உருவாக்கி வச்சதுனால நான் வந்து அந்த இதுல வந்து நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் போகல அப்படிங்கறதான் என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாம நான் அந்த எக்ஸாமை எழுதாதீங்கன்னு யாரையுமே சொல்லல, இந்த எக்ஸாமை நம்பாதீங்கன்னு நான் யாரையும் சொல்ல. இந்த எக்ஸாமை நம்புங்க, எழுதுங்க, நமக்கு லக்கும் கொஞ்சம் வேணுங்கிறதா நான் என்னோட கருத்தை நான் சொல்ல வரேன். அதே மாதிரி இப்ப டீச்சர் முடிஞ்சிருச்சா, அடுத்து வந்து டைப்ரைட்டிங் காப்பு வைக்கிறாங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ல என்ன சொன்னாங்கன்னா தமிழ் வழி கல்வி படிச்சவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னாங்க. அப்ப இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து போயிட்டு இருந்துச்சா. இந்த தமிழ் வழி கல்வி படிச்சவங்களுக்கே வந்து தமிழ்ல வந்து தகராறா போயிடுச்சு இந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம குழப்பத்திலே இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளை போட்டு குழப்புறவங்கள்ட்ட நம்ம வந்து நம்ம வந்து குழம்பி அவங்க வந்து அந்த குட்டையில வந்து மீன் பிடிக்கிறாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் தெளிவா இருக்கணும். நீ எவ்வளவு வேணா அடி, நான் தாங்குறேன், அடுத்தது என்னமோ இந்த போராட்டம் வந்து பண்றதுங்கிறது நல்ல விஷயம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெறும் போராட்டம் மட்டுமே இருக்கக்கூடாது, நம்ம வந்து அடுத்த லெவல் என்னங்கிறது நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்காரங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க சார் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஜப்பான்காரங்க வந்து போராட்டம் பண்ணும்போது என்னன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷூ தயாரிக்கிற தொழிற்சாலையில இருக்கவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வலது கால் ஷூவை மட்டும் தான் வந்து தயாரிப்பாங்க. அவங்க ஸ்ட்ரைக்கே வந்து பாத்தீங்கன்னா இழுத்து மூடுறது கிடையாது. அதை வந்து தொழிற்சாலையை ஓபன் பண்ணுவாங்க, வேலைக்கு போவாங்க, வெறும் வந்து பாத்தீங்கன்னா ரைட் லெக்ல இருக்கிற அந்த ஷூ மட்டும் தான் வந்து தயாரிப்பாங்க. ஒரு ஷூன்னு போட்டோம்னா ஜோடினா என்ன, ஜோடியானா ரெண்டு தானே தயாரிக்கணும், ரெண்டு தயாரிச்சா ஷூக்கு மதிப்பு. ஒரு ஜோடி செருப்புனா ரெண்டு இருக்கணும். ஒரே ஒரு ஷூ மட்டும் வச்சுட்டு அவங்க என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக அவங்க சும்மாவும் இல்லை, அவங்க ஸ்ட்ரைக் முடிஞ்சது, அவங்க கோரிக்கை நிறைவேறுச்சுன்னா அடுத்த காலோட ஷூவும் வந்து தயாரிக்க போறாங்க. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்காரங்க வந்து யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எங்க சார் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். நம்ம வந்து போராடலாம், நம்மளோட கோரிக்கையை வந்து வச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் பேசுறதுனால டிஎன்பிசி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆபீஸ்க்கே வந்து கால் பண்ணி நிறைய பேர் வந்து ஹெல்ப்லைன் நம்பருக்குலாம் கால் பண்ணி அவங்கள்ட்ட வந்து போட்ட அந்த ரெக்கார்டு எல்லாமே வந்து போடுறாங்க தான், சரிதான். ஆனா நம்ம இதுலயும் தப்பு பண்றோம். நம்ம கேட்க வேண்டியவங்க யார்கிட்டனா இவங்கள்ட்ட எல்லாம் கிடையாது, ஹெல்ப்லைன் நம்பர்கிட்ட இருக்கவங்கள்ட்ட கிடையாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட் தான் நம்ம போகணுமே தவிர கீழே இருக்கவங்கள்ட்ட போய் நம்ம வந்து கம்பவுண்ட போய் நம்ம வந்து பேச முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யார்கிட்ட வந்து பேசணுங்கிறத முதல்ல நம்ம வந்து பேசணும். லெட்டர் நிறைய பேர் வந்து போய் எழுதுவாங்க பாத்தீங்களா, பிரதமருக்கு கடிதம் எழுதுறேன்னு அவங்க பாணியிலே நம்மளும் வந்து செய்யலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க. பண்ணும்போது நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அலர்ட்டா இருப்பாங்க, கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அது வந்து இந்த போராட்டம்ங்கிறதே வேஸ்ட்டுங்கிறது மாதிரி கிடையாது. போராட்டத்தினால நிறைய விஷயங்கள் சாதனை பண்ணது. ஒரு மாட்டுக்கே வந்து நீதி வாங்கி கொடுத்த ஸ்டேட் நம்ம ஸ்டேட், அதாவது நம்ம ஜல்லிக்கட்டுக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு வந்து நீதி வாங்கி தர முடியாதா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம், இன்னுமே நம்புறோம். சில விஷயங்கள் நம்பிதான் நம்ம வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்பிக்கை வந்து என்னைக்கும் வீண் போகாது அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பை வந்து கண்டிப்பா வந்து என்னைக்கும் வீண் போகாது. நல்லபடியா வந்து படிங்க. அடுத்து குரூப் 2க்கும் நீங்க அப்ளை பண்ணுங்க. 500 வேகன்சி இருந்ததுன்னா 100 வேகன்சி அதை நம்ம போட்டு பார்ப்போம். அதுல நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு லக்கு வந்து நமக்கு உதவுதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். நம்மளோட ஹார்ட் ஒர்க் நம்ம இத்தனை நாள் படிச்சோம் இல்லையா, அது வந்து அங்க வந்து உதவும் கண்டிப்பா. நீங்க வந்து படிச்ச படிப்பை நீங்க வந்து ஆட்சியாளரை நம்புறீங்களோ இல்ல வந்து பாருங்க அகாடமிக்காரங்களை நம்புறீங்களோ இல்லையோ, உங்களை நீங்க நம்புங்க. அதே மாதிரி நீங்க படிச்ச படிப்பை நம்புங்க, என்னைக்குமே வந்து அது கை கொடுக்காம போகவே போகாது. அதே மாதிரிதான் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அழியாத செல்வமும் கல்விதான் அப்படிங்கிறது உண்மைதான். இன்னமும் வந்து அப்படிதான் இருக்கு. நல்லா படிச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு நல்லா பண்ணுங்க. அதே மாதிரி போராட்டம் மட்டுமே வந்து நம்ம யோசிக்காம அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிறதையும் போராட்டத்தோட சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையும் பத்தி நம்ம யோசிக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2க்கு சிலபஸ் வந்து என்ன லைட்டா வந்து மாறி இருக்கு. அதாவது மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கிடையாது, ஜென்ரல் ஸ்டடீஸும் ரீசனிங் மட்டும்தான் இருக்கு. ப்ரிலிம்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் வந்து இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ அந்த சிலபஸ் வந்து அதான் வந்து மாறி இருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவும் படிக்கிற விஷயத்த படிச்சுக்கிட்டே இருப்போம். ரீசனிங் ஆப்டூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படிக்கணும். தமிழ் வந்து இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம வந்து தேடி தேடி படிப்போம்.
நம்மளால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மனசை வந்து தளர விடாம ரொம்ப வந்து ஒரு ஹோப்பா இந்த மாதிரி விஷயத்துல ஜப்பான்காரமா நம்ம யோசிப்போமே அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து யோசிங்க. ஸோ இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன், நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. நம்ம இன்னமும் நிறைய பேத்துக்கு அடிமையா தான் இருக்கோம். மற்றவங்க சொல்றத நம்ம கேட்கற மாதிரி நிலைமையில தான் இருக்கும். நம்மளால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சுயமா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது, பேச முடியாது, எதுவும் நடக்கும் நடக்காதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ அடிமைத்தனத்துல இருந்து நம்ம இன்னும் விடுபடலை அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முதற்கொண்டு, நம்ம யூஸ் பண்ற டூத் பேஸ்ட்ல இருந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நம்ம எப்படி வந்து இதை பார்க்கணும், நம்ம வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அழகுக்கா அறிவுக்கா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிக்காக தான் வந்து முடிவு பண்றாங்க. நம்மளோட அறிவு வந்து முடிவு பண்றதே கிடையாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க பாதி பேரோட மூளை வந்து பாத்தீங்கன்னா போனுக்கு வந்து அடிமையாகி எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிற திறன் கூட இல்லாம இப்போ வந்து இருக்காங்க பிள்ளைங்க. ஸோ வந்து அதெல்லாம் வந்து மாத்தணும். ஸோ இந்த வீடியோ பதிவு மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து புதுசா சில விஷயங்களை வந்து அரசு வந்து எங்களுக்கு மாதிரி சாதாரண மக்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான மாற்று வழியையும் யோசிச்சுட்டு கொடுங்கன்னு தான் சொல்றோம். இப்ப ஒரு கடையை இழுத்து மூடுறது ஈஸி. அந்த கடையை இழுத்து மூடினதுக்கு அப்புறம் அதுல இருக்க ஒரு 5 பேர் அங்க வேலை பார்க்கறாங்கன்னா அந்த 5 பேருக்கான வருவாய் என்ன, வருமானம் என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க இடத்துல இருந்தையும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு சொல்லுங்க அப்படிங்கறதான் இந்த வீடியோ பதிவு மூலமா நான் சொல்ல வருது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா மேலோட்டமா யோசிக்காம கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு இது வந்து எங்க டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது இல்லை, இது வந்து எங்களோட பொறுப்பு இல்லை அப்படின்னு வந்து கை கழுவாம எல்லாருமே சேர்ந்து யோசிச்சு வேலையில்லா திண்டாட்டத்தை எப்படி வந்து போக்கலாம் அப்படிங்கிறத நல்லபடியா கொண்டு வாங்க. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் ஐயா எந்த ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜியுமே இல்லாம அத்தனை அணைய கட்டினாரு. இப்ப இவ்வளவு டெக்னாலஜி இருந்தும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து யோசிக்கணும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுக்கு ஒரு தெளிவான முடிவை சொல்லுங்க. நம்மள மாதிரி இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா படிப்பை நம்பி இருக்கிறவங்க படிப்பு வந்து படிச்சா வேஸ்ட் தான் அப்படிங்கிற நிலைமைக்கு மனசை வந்து கொண்டு போயிடக்கூடாதுங்கிற நிலைமைக்கு நீங்க யோசிக்கணும். படிக்கிறவங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையோட படிப்பு நம்மளை கைவிடாதுங்கிற நம்பிக்கையோட இருக்காங்க இல்லையா, அந்த படிப்பு அந்த அந்த நம்பிக்கை தான் இன்னும் சில பேர் ஒழுக்கமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். ஸோ அந்த ஒழுக்கம் வந்து தவறக்கூடாது அப்படின்னா அவங்க படிச்ச படிப்புக்கான அந்த வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தர வேண்டியது ஒரு நல்ல அரசுடைய ஒரு தலையாய கடமை. அந்த கடமையை செஞ்சீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டில தான் இளைஞர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதே மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாமலும் இருக்கிறதும் நம்ம நாட்டில தான். ஸோ அதை உருவாக்கி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கரெக்டா இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவாக சொல்ல வரேன். நன்றி, வணக்கம்.